வணக்கம். யூஜிடிஆர்பி கிராஜுவேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் ஜூல் கெல்வின் எஃபெக்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் கூலிங் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ரைட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த ரீஜெனரேட்டிவ் கூலிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா this process consists in cooling the incoming gas by a portion of the gas which has already been cooling by Joule-Thomson expansion. The cooling effect can be intensified by employing the process called regenerative cooling. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னா என்ன, அதாவது ஜூல் தாம்சன் அல்லது ஜூல் கெல்வின் எஃபெக்ட் என்ன அப்படின்னு போன வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். அப்போ அந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அல்லது ஜூல் கெல்வின் எஃபெக்டை இன்டென்ஸாக நம்ம பண்ணுறதா என்னது பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் கூலிங் அப்படின்னு பேர். ரைட்டா, ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம எக்ஸாமினேஷனில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதுறோம் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இதில் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா லிக்யூஃபிகேஷன் ஆஃப் கேசஸ். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஒவ்வொரு கேசஸுக்கும் இருக்குது. இங்கே நமக்கு ஏரு, ஹீலியமு, ஆக்சிஜன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த ஆக்சிஜன் மற்ற விஷயங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நமக்கு இன்னும் பண்ணலை, ஏன்னா இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ரைட்டா, அதை ஒவ்வொன்றா ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்குது. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ரைட்டா, சரி, இப்போ பாருங்கள். லிக்யூஃபிகேஷன் ஆஃப் ஏர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிண்டேஸ் ப்ராசஸ் அப்படின்னு பேர். இது பார்த்தீங்கன்னா ஃபிகர் போடலை, நான் ஃபிகர் நான் கொடுக்குறேன். ரைட்டா, ஏன்னா இது ரொம்ப பெரிய தியரி மாதிரி இருக்கும், அது நமக்கு தேவை. ரைட்டா, ஜஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். Linda's liquefied air using Joule-Thomson effect and the principle of regenerative cooling. அப்போ liquefaction of airல என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Joule-Thomson effect and the regenerative cooling. இதில் எது கொடுத்தாலுமே நம்ம அந்த ஆப்ஷன் என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். அதே தான் liquefaction of air கிளாட்ஸ் மெத்தட், கிளாட்ஸ் ப்ராசஸ். ரைட்டா, இதுலேயும் பாருங்க. The main problem in the process is that the solidification of lubricants of low temperatures. ரைட்டா, இதுவும் அதே ப்ராசஸ் தான், ரெண்டே ப்ராசஸ், நம்ம ப்ரீவியஸாக சொன்ன அதே ப்ராசஸ் தான். இதில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்ம அந்த கூல் பண்ணுறோம், அந்த ஏரை நம்ம கூல் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் சாலிட்னா கட்டி கட்டியாக ஆயிடுதுல. அந்த லூப்ரிகேஷன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அந்த உராய்வு நமக்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சேர்க்கக்கூடிய மெட்டீரியல் தான் எதுனா லூப்ரிகன்ஸ். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா லோ டெம்பரேச்சரில் சாலிட் மாதிரி ஆயிடுது. இது ஒன் ஆஃப் தி மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி கிளாடியஸ் ப்ராசஸ். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. லிக்யூஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் பாருங்க, அந்த ரெண்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்தி இருக்கும். அந்த தியரி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ரைட்டா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்த லிக்யூஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரஜன்ல the temperature of inversion Ti for the hydrogen is -80 degree, but for the practical purpose it has to pre-cooled to -177 degree Celsius. ரைட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்லாம் சர்டன் வேல்யூஸ்லாம் டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. அப்படியே அதே தான். அப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் ஃபார் தி ஹைட்ரஜன் இஸ் -80 degree Celsius. ரைட்டா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் என்ன, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஜஸ்ட் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்டா, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் லிக்விட் ஹைட்ரஜன் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஏடிஎம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், is -252 degree Celsius. Solid hydrogen has white color. இது சின்ன ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் தி லிக்விட் ஹைட்ரஜன் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா -252 டிகிரி செல்சியஸ். ரைட்டா, அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டா போதுமானது. நெக்ஸ்ட் பாருங்க. லிக்யூஃபிகேஷன் ஆஃப் ஹீலியம். ஹீலியம் கேஸை நம்ம லிக்யூஃபை பண்ணணும். அதில் பாருங்க, திஸ் இஸ் தி லீஸ்ட் கேஸ் டு பி தி last gas to be the liquefied because of its critical temperature Tc is 5.25 Kelvin. ரைட்டா, அப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கடைசியாக எந்த கேஸை லிக்யூஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீலியத்தை தான். ரைட்டா, அதில் போட்டுக்க பாருங்க. திஸ் இஸ் லாஸ்ட் கேஸ் டு பி லிக்யூஃபைடு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் Tc is 5.25 Kelvin. ரைட்டா, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. its temperature of inversion Ti is 33 Kelvin. ரைட்டா, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. the commonly known as pre-cooled helium to 23 Kelvin. ரைட்டா, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் போதுமானது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. solid helium was obtained by Keesom by applying an external pressure at 4 Kelvin to liquid helium. இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் போதுமானது. இந்த liquefaction of helium ரொம்ப லெங்தி இது இருக்கும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன் நம்ம பிஜிடிஆர்பிலாம் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஹீலியம் வந்து 1 2 ஃபவுண்டைன் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அது இல்லாமல் நமக்கு இது தேவையில்லை. ஜஸ்ட் லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஹீலியம் மட்டும் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட், அதாவது ஜூல் கெல்வின் எஃபெக்ட், டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அப்புறம் வந்து லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேசஸ், இதெல்லாம் நமக்கு வந்து ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. ரைட்டா? இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து இந்த ஃபிகர் நான் கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் நம்ம அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அதில் பாருங்களேன், இந்த ஃபைனலாக என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுன்னு பாருங்க. இந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் Q conducted from one phase to another phase எதுக்கு ப்ரொபோஷனல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபார்முலாக்கு வாங்களேன். Q is equal to Q proportional to A into θ1 minus θ2 into D by X. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ அதில் அது என்னென்னு பாருங்களேன். அப்போ இந்த அந்த ஹீட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனல் பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன். ரைட்டா? ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் A. நெக்ஸ்ட் பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி difference of temperature between the two ends. ரைட்டா? இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா டி தீட்டா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட்டா? அது ரெண்டுமே சேம் தான். ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டைம் ஆஃப் தி கண்டக்ஷன். டயத்துக்கு ப்ரொபோஷனலாக இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி லெங்த். ரெண்டா? அந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ரைட்டா? சரி, அந்த நம்ம அந்த வழக்கமாக நமக்கு என்ன தெரியும், ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கேன்சல் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். அதான் கே. ரைட்டா? அப்போ ஹியர் K is a constant that is called coefficient of thermal conductivity of the material of the slab. ரைட்டா? இதான் வந்து முக்கியமான பாயிண்ட். அப்போ அந்த கொஸ்டின்ஸ்ல வந்து நமக்கு வந்து அந்த ஹீட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கு, இல்லாட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி யூனிட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் நம்ம எழுதிக்கிட்டா போதுமானது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the quantity θ1 minus θ2 by X represents the rate of fall of temperature with respect to distance. It is called temperature gradient. ரைட்டா? நம்ம வந்து இனிஷியலாக இந்த பக்கத்தில் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் θ1 பக்கம் நம்ம கொடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் போக போக என்ன ஆகும்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். ரைட்டா? அதனால θ1 மைனஸ் θ2 போட்டிருக்கோம். அதர்வைஸ் நம்ம வந்து θ2 மைனஸ் θ1 நம்ம போடுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கன்சிடர் a slab of infinitesimal thickness dx across it is there is a temperature difference d theta, then the temperature gradient எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம்னா d theta by dx. ரைட்டா? அப்போ அந்த Q is equal to KA அந்த θ1 minus θ2 by x இருக்கு பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன போட்டுக்கலாம்னா d theta by dx அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே தான், இன்ட்டு டி. ரைட்டா? சரி, இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், the d theta by dx is negative since the represent the rate of fall of temperature with distance. ரைட்டா? இன்கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னு என்னது மீனிங் பாருங்க, Q is equal to minus KA d theta by dx into t. ரைட்டா? அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குட்டா? இதோட யூனிட் பாருங்களேன், if A is equal to 1 meter squared, d theta by dx is equal to 1, then t is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா Q is equal to K. ரைட்டா? அப்போ எனர்ஜி நம்ம குடிக்கூடிய அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி K. ரைட்டா? சரி, அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. The coefficient of thermal conductivity of a material of defined as the numerically equal to the heat conducted per second normally across the unit area of cross section of the material per unit temperature gradient. இதோட யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கேயோட யூனிட், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூனா வாட்டு, மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் லெங்த்தோட யூனிட், கே அப்படின்னா டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின் இன்வர்ஸ். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன், தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. இதெல்லாம் நமக்கு வந்து இல்லை, பட் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துக்கங்க. ரைட்டா? தெர்மல் டிஃப்யூசிவிட்டினா என்ன அப்படின்னு. சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஷோ தட் த தெர்மல் கண்டக்டிவிட்டி கேன் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் வாட் பெர் மீட்டர் கெல்வின். ரைட்டா? இப்படியும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து எழுதிக்கலாம். அதாவது இந்த நம்ம ப்ரீவியஸாக என்ன நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் அதை வந்து அப்படியே டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? இதை வந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஞாபகிட்டா போதுமானது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபோப்ஸ் மெத்தட் டு ஃபைண்ட் கே. ரைட்டா? நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்தோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோம், டெஃபினிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு மெத்தட், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபோப்ஸ் மெத்தட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டிஸ்க் மெத்தட். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் தி கண்டக்டர் அண்ட் பேட் கண்டக்டருக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான். ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த இதில் அந்த ரிசல்ட் என்ன சொல்ல வருது, என்ன அந்த கிராஃப் என்ன,
இந்த ஃபிகர் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஜஸ்ட் இதை பார்த்துக்கிட்டா போதுமானது. எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன் இதில், அதை நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஏன்னா வந்து அது வந்து முக்கியமான ஒன்று. நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக நம்ம கேட்கும்போது வந்து அது முக்கியமான ஒன்று ரைட்டா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த ஃபோப்ஸ் மெத்தட் டு ஃபைண்ட் கே. கேனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ரைட்டா. தியரியில் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இதை பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க ரைட்டா. நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன் ரைட்டா. சரி, நேராக பாருங்களேன். இப்போ ஃபைனலாக பாருங்கள், கே இஸ் ஈக்குவல் டு ரோ சி இன்டெக்ரல் பி டு டி டி தீட்டா பை டிடி டிஎக்ஸ் பை டி தீட்டா பை டிஎக்ஸ். டி தீட்டா பை டிஎக்ஸ் நம்ம சொல்லிக்கோம் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படி நம்ம சொல்லிக்கிறோம் ரைட்டா. இது முக்கியமான ஒன்று. அப்போ இதில் அந்த ஃபிகர் பாருங்களேன், பாத் ஆஃப் தி மோல்டன் மெட்டல் ரைட்டா. அதில் என்னது நமக்கு வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே போய், அதாவது அந்த பாஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பி டு டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் பார் ரைட்டா, அந்த பாரு. அதில் அந்த நெட்டு குத்தலாக இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன தெர்மோமீட்டர் ரைட்டா. அந்த தெர்மோமீட்டர் வந்து எப்படி இருக்குன்னா அது அந்த டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்குது ரைட்டா. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்னது டெம்பரேச்சர் வந்து அப்படி இந்த பார்ல வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுதான் வந்து அந்த கருவில் வந்து அப்படியே போட்டிருக்காங்க ரைட்டா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வச்சிருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது ரைட்டா. சரி, அதில் பாருங்களேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் தி டி தீட்டா பை டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ஸ்டாட்டிக் பார்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டி தீட்டா பை டிஎக்ஸ் இன்டெகிரல் பாருங்க பி டு டி டைனமிக் பார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ரெண்டும் பாருங்க, ஃபிகரும் முக்கியமான. சில ஸ்டாட்டிக் பார்ட் பாருங்க, one end of the long uniform metal is rod is immersed in the molten lead. அந்த ஃபிகர் பார்த்துக்கோங்க 10.3a இந்த போட்டுருக்காங்களா. AB வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்க, the rod has to be series of holes into the which thermometers are fitted. These thermometers record a temperature at different points along the rod. When a steady state is reached, the temperature theta shown by the thermometers and the distance x from the hot and noted. A graph is plotted between theta and x. Figure பாருங்க, draw the tangent to the curve and the point P. This tangent makes an angle alpha with the x-axis. Then tan alpha is equal to d theta by dx ரைட்டா. அப்போ ஃபோப்ஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தடில் அந்த டி தீட்டா பை டிஎக்ஸ், அதாவது நம்ம டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த கிராஃபில் வந்து tan ஆல்ஃபா, அதாவது tan தீட்டா தான் நம்ம போடணும் ரைட்டா. அதில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா அந்த டி தீட்டா பை டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பார்ட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஷார்ட் லெங்க் அதே தான், வேற ஒன்றுமே கிடையாது ரைட்டா. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி நமக்கு வந்து வேல்யூ கிடைச்சிருட்டா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, a third graph is now plotted between the d theta by dt and the corresponding value of x போட்டுருக்காங்க. ஃபைனல் என்ன கிடைக்கும் பாருங்க, அந்த ஃபார்முலா k is equal to rho c area of the shaded portion by tan alpha. k is determined ரைட்டா, அவ்வளோதான். அப்போ ரோ அப்படிங்கிறது நம்ம நினச்சிருக்கோம் டென்சிட்டி சொல்லியிருக்கோமா. அதில் பாருங்க அந்த முன்னாடியில் போட்டிருப்பாங்க ரோனா என்னென்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா the method is used for determining the thermal conductivity of metal. Consider the metal of rod uniform cross section heated at one end in the steady state amount of heat passing to the cross section point P ரைட்டா. என்ன அதில் ரோவே கொடுக்கல நினைக்கிறேன், இல்லை பாருங்க அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. Hence C is the specific heat capacity of the material of the rod and rho is the density ரைட்டா. இந்த ராடோட டென்சிட்டி அவ்வளோதான். நேராக பண்ண போகும்போது டென்சிட்டியும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணலாம் சப்ஸ்டியூட் பண்ணி ரோ சின்னானது டென்சிட்டியும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் தி ஷேடட் போர்ஷன். ஷேடட் போர்ஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏரியா தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு கிடச்சிடும், அதான் வேற ஒன்றுமே கிடையாது ரைட்டா. இந்த அதை பொறுக்கும் பார்த்தீங்களா, இன்டெகிரல் பி டு டி டி தீட்டா பை டிடி இன்ட்டு டிஎக்ஸ் ரைட்டா. அந்த டிஎக்ஸோட வேல்யூ நம்ம டிஎக்ஸ் தான் நம்ம இன்டெகிரண்ட் ரைட்டா. அதோட வேல்யூ நம்ம அந்த டி தீட்டா பை டிடி நம்ம என்ன எப்படி கண்டுபிடிப்போம், tan ஆல்ஃபா கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா. tan ஆல்ஃபா அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனல் tan ஆல்ஃபாவோட வேல்யூ தான் அது இந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து கே கண்டுபிடிச்சோம் ரைட்டா. இப்படி தான் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோப்ஸ் மெத்தட் மூலமாக நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி கே கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் ரைட்டா. ஃபார்முலா கேட்டாங்கன்னா நம்ம எழுதிக்கணும், வேற ஒன்றுமே கிடையாது ரைட்டா. நெக்ஸ்ட் இதோட டிராபேக் எதுவும் கேட்டாங்க அப்படின்னு பாருங்களேன். The specific heat capacity of the material of the rod does not remain constant at the different temperatures ரைட்டா. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து சி நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் மற்ற விஷயத்துக்கும் நமக்கு டெம்பரேச்சருக்கும் நமக்கு வந்து ரிலேஷன் தெரியும் ரைட்டா. ஜென்ரலாக என்ட்ரோபிக்கு நமக்கு டெம்பரேச்சருக்கும் தெரியும். என்ட்ரோபி S = Q by T நமக்கு தெரியும், டெம்பரேச்சர் வேரியாக என்ட்ரோபி வேரியாகும் ரைட்டா. அதே மாதிரி சியூ பார்த்தீங்கன்னா dQ by dt நமக்கு தெரியும் ரைட்டா. அதாவது dQ மீன்ஸ் அல்லது du இன்டர்னல் எனர்ஜி எதுனாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகே தான். சிபியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா EO U அல்லது Q எல்லாமே சேம் தான். அப்போ dQ by dt அப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக வந்து பார்த்தா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினால நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ் ஃப்ரம் தி ஃபோப்ஸ் மெத்தட்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the temperature distribution along the rod is not the same in the statical and dynamical experiments. ரைட்டா, dynamical experiments இந்த மூவ்மெண்ட் ரைட்டா, எல்லாமே வந்து நமக்கு வந்து சேமா இல்லை அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, லீஸ்ட் டிஸ்க் மெத்தட். நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம்னா போப்ஸ் மெத்தட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டிஸ்க் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமினேஷனுக்கு நம்ம சிலபஸில் இருக்குது ரைட்டா. ரெண்டுமே ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. இதுக்கு எல்லாமே நம்ம பிடிஎஃபும் கொடுக்குறேன் ரைட்டா, எடுத்து வச்சிருக்கோம்ல. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லீஸ்ட் டிஸ்க் மெத்தட் டிட்டர்மைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ பேட் கண்டக்டர். ஒரு சின்ன ஒரு அட்டை மாதிரி வச்சு அதோட கண்டக்டிவிட்டி என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்பாரட்டஸ் செட்டப்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த கொடுத்துருக்காங்களா, கீழே வந்து T1 T2 ரெண்டு கேப் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணிக்கோம்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காண்டி தெர்மாமீட்டர்ஸ் வச்சிருப்போம். அதில் வந்து அந்த பேட் கண்டக்டரையும் நம்ம வச்சிருக்கோம் ரைட்டா. சரி, அதில் பாருங்க, எக்ஸ்பிளைன் பாருங்க, the steam is passed through the steam chamber until the temperature of the chamber and the lower disk is a steady state. When the thermometers show the steady temperatures, that readings theta1 and theta2 are noted. The radius r of the disk C and the thickness D is also noted. Then the quantity of the heat conducted through the specimen per second, Q is equal to K pi r squared theta1 minus theta2 by D. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீஸ்ட் டிஸ்க் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரைட்டா. அதான் ஃபார்முலா ரைட்டா. நெக்ஸ்ட் ஃபைனலாக பாருங்கள், இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நேராக வந்தாச்சு, நம்ம நேரம் அங்கே வந்துட்டே இருக்க முடியாது ரைட்டா. அதில் ஃபைனலாக பாருங்களேன், ஈக்குவேஷன் 4 தான் பார்த்தீங்கன்னா கே ரைட்டா. அப்போ எம்சி நம்ம ஆல்ரெடி சொன்னதான், எம்ங்கிறது நமக்கு தெரியும் மாஸ் ஆஃப் தி அந்த பேட் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா அதோட மாஸ். நம்ம வந்து ஒரு வெயிட் மிஷின் வச்சு அந்த எம்மோட கண்டுபிடிச்சிக்கலாம். சி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னது, அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. டி தீட்டா பை டிடி அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ரைட்டா. நமக்கு வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னா டி தீட்டா பை டிஎக்ஸ், டி தீட்டா பை டிடி அப்படிங்கிறது வேற, ஏன்னா வந்து டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகுது ரைட்டா. நெக்ஸ்ட் நம்ம ஆர்டினரி சொல்லியிருக்கோம், அந்த ரேடியஸ் ஆஃப் த டிஸ்க் நம்ம சொல்லியிருக்கோம். எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது லெங்க் நினைக்கிறேன். அதில் பாருங்க, எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் தி மெட்டல் டிஸ்க் ரைட்டா. அந்த போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா மெட்டல் டிஸ்க் வந்து டியோட லெங்க், அதாவது திக்னஸ் வந்து எல் ரைட்டா. அப்போ நேரம் அதோட வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க, கே இஸ் ஈக்குவல் டு எம்சி டி தீட்டா பை டிடி. அதான் என்ன போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா டி போட்டுருக்காங்களா, தட் இஸ் the quantity of heat radiated per second by the two flat surfaces and curved surfaces of the lower disk D. அதில் வந்து பார்த்தீங்கன்னா mc into d theta by dt ரைட்டா. அப்போ ஃபைனல் நமக்கு தெரியுது mc d theta by dt into r plus 2l by 2r plus 2l into d by pi r squared theta 1 minus theta 2. இதான் வந்து பார்த்தீங்கன்னா the coefficient of thermal conductivity of the bad conductor by using the least disk method ரைட்டா. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபைனல் ஃபார்ம்லாம் இதுதான் கேட்பாங்க. இது வந்து ரொம்ப அளவுக்கு பெருசாக கேட்கறது இல்லை. அதனால் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை. ஃபார்ம்லாம் மறக்காமல் பார்த்துங்க, அது கேட்க சான்ஸ் இருக்கு ரைட்டா. சரி, இது எதுவும் டவுட்ஸ் தான் கேட்டுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரைட்டா. தேங்க்யூ.